மகா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறத பார்த்த சூர்யா வந்து மனசு கஷ்டப்படுறாரு. உடனே வந்து மகா வந்து கை கால் வலியில அவஸ்தைப்படுறதும், இடுப்பு வலியில அவஸ்தைப்படுறதையும் பார்க்குறாரு. அடுத்து வந்து இடுப்புக்கு அவர் தைலம் தேய்ச்சி விட்றாரு. இந்த சூழ்நிலையில ஒரு முடிவு எடுக்கிறார் சூர்யா. உடனே வந்து ஆல்ரெடி வேலை செய்கிறவங்கள வந்து கூட்டின்னு வராரு இந்த மாதிரி வேலைக்காக. அதை பார்த்து வந்து மகா வந்து சந்தோஷப்படுறாங்க. அவங்க வேலை செய்கிறத பார்த்து வந்து ராஜலட்சுமி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண? உனக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லைன்னு என்கிட்ட சொல்ல வேண்டியதுனே. அதுக்காக நான் வேலையை விட்டு அனுப்புறவங்கள எப்படி நீ வேலையில் சேர்ப்பேன்னு சொல்லிட்டு மகாவை கோச்சிக்கிறாங்க. அந்த டைமில் சூர்யா வந்து நான் தான் வந்து வேலையில் சேர்த்தேன். மகா வந்து எவ்வளோ வேலை செய்வா, யாருமே இந்த வீட்டில் வேலை செய்ய மாட்டேங்க, எல்லா வேலையும் மகாவுக்கிட்டே சொல்கிறீங்க, அவளே மொத்த வேலையை எப்படி செய்வா ஒரு ஆள், அதனால தான் நான் வேலையில் சேர்த்தேன், அப்போ கூட நீ என்கிட்ட சொல்லிட்டு தானே சேர்த்துருக்கணும். இல்லைம்மா இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது எப்படி நான் வேலையை விட்டு அமிச்சவங்களே நீ சேர்க்க முடியும், அப்போ என் மேலே உனக்கு பாசம் இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அக்கா மேலே உனக்கு பாசமே கிடையாது, உன் பொண்டாட்டி தான் உனக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து வந்து பேசுகிறாங்க சித்ராவும். அடுத்து வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு வந்து நம்ம சூர்யா. ஆனால் ராஜேஷ்மி ரொம்ப கோவமாக இருக்காங்க. ஆனால் தாத்தாவும் பாட்டி வந்து சந்தோஷப்படுறாங்க. பாட்டி வந்து சொல்கிறாங்க இதில் என்ன தப்பு இருக்கா, அவன் பொண்டாட்டி கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அவன் வந்து வேலையில் ஆள் சேர்த்துருக்கான், இதில் தப்பு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, அது மட்டும் கிடையாது, ஆல்ரெடி வந்து வேலையை விட்டு வேஸ்ட்டாக நீக்கினீங்க 2 பேருமே சேர்ந்து, அவன் மேலே எந்த தப்புமே கிடையாது, வேலை செய்கிறவங்க மேலே அது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், அதனால் வந்து அவளுக்கு தான் எல்லாம் தெரியும் சொல்லிட்டு தான் சேர்த்துருக்காங்க. ஆமாம்மா வேறு யாராவது நான் சேர்த்தா இந்த வீட்டில் யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு தெரியாது, ஆனால் வந்து இவங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆல்ரெடி இவங்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொன்னாலும் சரி ஏன் பேச்சு மீறி இப்படி பண்ணிட்டல உன் பொண்டாட்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு போயிடுறாங்க ராஜலட்சுமி. சூர்யா மனசு கஷ்டப்படுறாரு. சூர்யா போய் நேராக அவங்க அம்மா கிட்ட போய் ரூமில் போய் பார்க்குறாரு. என்னம்மா என் மேலே கோவமாக இருக்கீங்களான்னு கேட்குறாரு. உடனே வந்து நான் ஏன்ப்பா கோவமாக இருக்கணும், அதான் நீ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டியே, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, நீ மகா விரும்புறியன்னா எல்லாரும் முன்னாடி வந்து சேர்ந்து வாழு, அப்படி விரும்பலைன்னா ஓப்பனாக சொல்லிவிடு, அதை விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுறது நல்லாவே கிடையாது, நான் என்னை வந்து எல்லாம் முன்னாடி அவமானப்படுத்திட்டேன், உன் பொண்டாட்டி தான் உனக்கு முக்கியம் நீ நினச்சிட்ட, எல்லாரும் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இந்த மாதிரி பொண்டாட்டி வந்து அவன் மாறிடுவான், டோட்டலாக வந்து அவன் பக்கம் போயிடுவான் அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் நான் நம்பலை, ஏன் சூர்யா எப்போவுமே வந்து என் பேச்சு தான் கேட்பான்னு நினச்சேன், இப்போ தான் புரியுது, நீயும் எல்லாரும் மாதிரி தானே ஆயிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அப்படியே வந்து மனசு கஷ்டப்படுற சூர்யாம்மா நான் சொல்கிறத கேளுங்கம்மா, வந்து அவளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ வேலை அவகிட்ட கொடுத்து சுத்தா எப்படிம்மா செய்ய முடியும் அப்படின்னு, ஏன் உனக்கு தெரியும் இந்த விஷயம் எனக்கு தெரியாதா, உன் பொண்டாட்டிக்கு கஷ்டப்படுற நீ ஃபீல் பண்ணுற மாதிரி தானே நானும் யோசிப்பேன், அவளுக்கு வந்து இவ்வளோ வேலை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அறிவில்லாமல் நான் கொடுத்தேன், ஏன்னா அவளுக்கு அது வந்து வேலை கிடையாது தண்டனை, அவள் வந்து பெரியவங்களை ஏற்று பேசினாலும் ஒரு நாள் அதுக்கான தண்டனை தான் நான் கொடுத்துருக்கேன், அது கூட தெரியாமல் என் மனசை புரிஞ்சுக்காம நீ பாட்டு உன் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்க, நான் வேணும்னு கொடுக்குறேன்னு சொல்கிறேன், இருந்தாலும் பாவம் தண்டமா அவ்வளோ வேலை எப்படிமா செய்வா, அப்போது அவள் பார்த்தா பாவமாக இருக்குது, இந்த அம்மா வந்து எல்லாம் முன்னாடி அவமானப்படுறது உனக்கு பாவமாக கிடையாது, விட்டு சூர்யா, இதுக்கப்புறம் இந்த அம்மா எப்படி போனால் உனக்கு என்ன வந்தது அப்படி சொல்கிறாங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நீ வந்து மகா விரும்ப ஆரம்பிச்சிட்ட, இதுக்கப்புறம் மகா கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், அதுக்கு இடையூற நான் இருக்க விரும்பலை, உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய், தயவு செய்து வந்து எல்லாம் முன்னாடி அதுக்காக என்ன கேவலப்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறத கேளுங்கம்மான்னு சூர்யா எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் வந்து இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எந்த விருப்பமும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சூர்யா வந்து ரூமில் யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்து வந்து இவங்க 2 பேருமே வந்து என்ன பண்ணுறாங்க, ரூமில் இருக்காங்க மகாவும் சூர்யாவும். அப்போ கரெக்டாக அவங்க அம்மா வராங்க. அவங்க அம்மா வந்து மகா வந்து தனியாக படுக்கிறத பார்த்துட்டு என்ன இவ தனியாக படுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மகா வந்து அவங்க அம்மா கிட்ட தெரியாமல் இல்லை நான் யோகா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. உடனே அவங்க அம்மா மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து சூர்யா வந்து சரி ஓகே இதுக்கப்புறம் நீ தனியாக படுக்க வேணாம், என் பெட்லேயே நீ படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையாவா சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் நம்ம 2 பேரும் இந்த ஒரே பெட்லேயே படுத்துக்கலாம், நீ அந்த சைடு படுத்துக்கோ நான் இந்த சைடு படுத்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே மகாவுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மையான்றாங்க, ஆமான்றாங்க. உடனே சந்தோஷப்படுறாங்க. மகா இதோட முடியுது.